ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரணவ். டிசி எஃப்டி சினிமாக்காரன். இந்த சேனல் நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி அரசன் ப்ரோமோ தேட்டர்ஸில் ஒரு வழியாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ப்ரோமோ எப்படி இருக்க போகிறோம்னா நம்ம இந்த வீடியோவில் ஒரு ரிவ்யூவாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். முக்கியமாக நான் நினச்சி கூட பார்க்கலைங்க, எஸ்பிஆருக்கு இந்த அளவுக்கான ஒரு செதுக்கிய ஒரு ப்ரோமோ கொடுப்பாங்க நான் இது எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஸோ வெற்றிமாறன் சார் அவரோட படங்கள் எல்லாமே ஒரு யூஸ்ஃபுல்லான டெம்ப்ளேட் எப்போவுமே அவர் ஃபாலோ பண்ணுவாப்பில். ஆனால் இந்த ப்ரோமோ பார்க்கும்போது அரசன் ப்ரோமோ பார்க்கும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா எஸ்டிஆர் ஃபஸ்ட்டு நெல்சன் கிட்ட இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காப்புல. ஸோ எனக்கு அந்த ஒரு விஷயங்கள் தான் எனக்கு அதிகமாக கேட்டுச்சுன்னா சவுண்டு தான் எனக்கு மெயினாக அதிகமாக கேட்டுச்சு. ஏன்னா விசில் சத்தம், ஃபுல்லாகவே விசில் சத்தம். அவங்க என்ன பேசுகிறாங்க என்னால் ஃபுல்லாக அப்சர்வ் பண்ண முடியல. ஸோ நான் இது வரைக்கும் அந்த வீடியோவில் நான் அந்த ப்ரோமோவில் பார்த்த விஷயங்கள் மட்டும் உங்கள்கிட்ட நான் சின்னதாக சொல்கிறேன். நாளைக்கு யூடியூப்பில் 10 மணிக்கு வந்துடும். ஸோ அதில் நம்ம கிளியராக பார்த்து அதுக்கு நான் ஒரு தனி வீடியோ போடுறேன். ஸோ நாளைக்கு கூட படமும் ரிலீஸ் ஆகுது. ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலில் வீடியோ கொண்டே இருக்கும் நாளைக்கு. சரி, இந்த அரசன் ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா எஸ்டிஆர் நெல்சன் கிட்ட பேசுகிற மாதிரியே இந்த ப்ரோமோ ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவர் அந்த வட சென்னை ஸ்லாங்லேயே பேசுகிறாப்புல. அதுக்கப்புறம் அவர் அந்த கோர்ட்டில் உள்ளே கூப்பிட்றதுக்கு முன்னாடி நெல்சன் கிட்ட அவர் நிறைய விஷயங்கள் பேசுகிறாப்புல. அங்கே தான் ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆக்டரோட நேம் சொல்லிவிட்டு அவர் அப்படியே கிளம்புறாப்புல. ஸோ அந்த நேம் அன்எக்ஸ்பெக்டடாக இருந்துச்சு. ஏன்னா சிம்பு வாயிலே அது எஸ்டிஆர் வாயிலே அது அந்த ஒரு ஆக்டர் நேம் சொல்கிறங்கிறது ரொம்ப பெரிய விஷயமா இருந்துச்சு. அவரும் சொன்னாப்புல ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு. அதே மாதிரி அந்த கோர்ட்டுக்குள்ளே போயிட்டு அவர் சொல்கிறாப்புல, அவங்க கேள்விகள்லாம் கேட்குறாங்க. நீங்கள் என்னமோ ஒரே நாள் நைட்டில் எல்லாத்தையும் வெட்டி கொலை பண்ணிட்டீங்களாமா அப்படின்லாம் கேட்குறாப்புல. அதுக்கப்புறம் தான் எஸ்டிஆரோட யங் வெர்ஷனை காமிக்கிறாங்க. ஸோ வேறு லெவலில் இருந்துச்சு. அந்த ஃபங்க்கு, கிளியர் ஷேவு, அதே மாதிரி அந்த அருவாள், அதெல்லாம் சூப்பராகவே இருந்துச்சு. இன்னொன்று, நீங்கள் இந்த ப்ரோமோவில் நான் பார்த்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் லுக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது அந்த சைக்கிள் அப்படி கை வச்சுட்டு அவர் கத்தி அப்படி பிடிச்சிருக்க மாதிரி கீழே குனிஞ்சிருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்களே, அப்படி நின்றுப்பாப்பில்ல. இந்த ப்ரோமோவில் அப்படியே அதை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் எஸ்டிஆர் அந்த ரத்தத்தோடு வர அந்த லுக் எல்லாமே வேறு லெவலில் இருந்துச்சு. வெற்றிமாறன் இந்த ப்ரோமோக்கே இவ்வளோ செதுக்கியிருக்கு அப்படின்னா அப்போ நீங்கள் படம் எந்த அளவுக்கு இருக்குங்கிறது பார்த்துக்குங்க. ஸோ அந்த அளவுக்கு இந்த ப்ரோமோ வேறு லெவலில் செதுக்கிட்டாப்புல வெற்றிமாறன். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எஸ்டிஆர் ஒரு பயங்கரமான கம்பேக் கொடுக்க போகிறாப்புல அடுத்த வருஷம் படம் ரிலீஸ் ஆகும் சொல்லியிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஃபைனலி வட சென்னை யூனிவர்ஸில் இந்த படம் வருதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் வெற்றிமாறன் யூனிவர்ஸ் கண்டிப்பாக இந்த படத்தில் இருக்க போகுது அரசன். ஸோ அரசன் டைட்டில் ரொம்ப ஐகானிக்காக இருந்துச்சு. அந்த டைட்டில் ஃபாண்டு கூட ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த படத்துக்கு நம்ம ஜிவி பிரகாஷ் தான் மியூசிக் பண்ணுவோம் அப்படின்னு நாம் நினச்சோம். ஆனால் அனிருத் இந்த படத்துக்கு மியூசிக் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அந்த பேரே போட்டாங்க, அனிருத் மியூசிக்கல் போட்டாங்க. ஸோ பிஜிஎம்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அனிருத்தோட அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர், அப்புறம் எஸ்டிஆர் அந்த ரத்தத்தோட அந்த தண்ணியில் மூஞ்சி கழுவிட்டு இருப்பாப்புல. அப்படி திரும்பி பார்க்கும்போது அந்த மின்னல் இதில் அவரோட ஃபேஸ் ரிவீல் பண்ணுறது விதம் எல்லாமே சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ அங்கே அனிருத்தோட அந்த பிஜிஎம்ஸ் எல்லாமே செமையாக ஒர்க் அவுட்டாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். மொத்தத்தில் இந்த ப்ரோமோ பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப கூஸ் பம்ப்ஸாக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக வெற்றிமாறன் எஸ்டிஆர் கூட சேர்ந்து ஒரு கம்பேக் கொடுக்க போகிறாப்புல. அது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஸோ கண்டிப்பாக எஸ்டிஆருக்கு இது எனக்கு தெரிஞ்சு இது அவரோட 50வது படமாக இருந்திருக்கலாம். ஸோ அந்தளவுக்கு இந்த படம் அவரோட 50வது படத்துக்கான ஒர்த்தான படமாக இந்த அரசன் இருந்திருக்கும். பட் இது அவரோட 49வது படம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த வருஷம் இந்த படம் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இந்த ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் குயிக்காக எடுத்து முடித்து அடுத்த வருஷம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு அவங்க இப்போது ரொம்ப பிளானிங்காக இருக்காங்க. ஸோ இப்போது ஷூட்டிங் 18ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ 18ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணி அடுத்த வருஷம் அவங்க பக்காவாக தேட்டரில் கொண்டு வந்துடுவாங்க அரசன். ஸோ இந்த ப்ரோமோவில் வட சென்னை யூனிவர்ஸில் இந்த படம் வருதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ எஸ்டிஆரோட லுக் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு ஓப்பனிங்கை அந்த பியர் வச்சுக்கிட்டு அந்த பேசுகிற லுக்காக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த அருவாள் எடுத்துகிட்டு யங்கர் வெர்ஷன் லுக்கில் காமிக்கிற அந்த லுக்காக இருக்கட்டும், 2 லுக்கும் அவருக்கு பர்ஃபெக்டாக சூட் ஆகிருக்கு. அதான் ஒரு உண்மையான ஒரு விஷயம். ஸோ எஸ்டிஆர் டக் லைஃப்பில் மிஸ் பண்ணதை இந்த தடவை மிஸ்ஸே ஆகாது. ஸோ வேறு லெவலில் சம்பவம் செய்ய போகிறாங்க அரசன். ஸோ அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஸோ இதுதான் இந்த ப்ரோமோட ரிவ்யூ. நீங்கள் இந்த அரசன் ப்ரோமோவை தேட்டரில் பார்த்துட்டீங்களா இல்லையாங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்களோட கமெண்ட்டை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதுதான் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குங்கிறது நான் அதிகமாக நம்புகிறேன். இன்றைக்கான வீடியோவில் தான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். ஸோ தேங்க்யூ, பி சேஃப் அண்ட் ஒன்ஸ் அகேன் திஸ் இஸ் எஃப்டி சினிமாக்காரன். நான் உங்கள் பிரணவ். அண்ட் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.